நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன? நாம் சில விஷயங்களுக்காய் காத்திருக்கிறோம். ஏறக்குறைய 4 மாதம் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் இருந்திருக்கலாம். அதற்காய் காத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கால தாமதங்கள் ஆகும்போது ஆத்துமாதான் முதல்ல சோர்ந்து போகும், மனம் விட்டு போகும். கேள்விகள் வரும், சந்தேகங்கள் வரும். கரெக்டா அதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அவங்க நம்முடைய ஆத்துமா உடைகிற மாதிரியே கரெக்டா அதற்கேற்ற கேள்விகளை நம்ம இடத்துல கேட்பாங்க. நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைய அவ்வளவு கீழ்த்தரமா சில காரியங்களில செயல்படுத்துவாங்க. காத்திருக்குதலின் காலத்துல கர்த்தர் விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நம்ம தான் சந்திக்கிறோம், ஆண்டவர் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் நம்மோடு தான் இருக்கிறார். காலங்கள் வரும்போது அவர் கர்த்தர் என்றும் அவர்தான் நம்மை இந்த சூழ்நிலைகளிலிருந்து மாற்றினார் என்கிறதற்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பா தேவன் நம்மோடு கூட வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆக தேவனுக்காக பொறுமையுடன் காத்திருப்போம். பதற வேண்டாம், சிதற வேண்டாம். நான் ஏன் இதை பேசுகிறேன்? இந்த மாதத்துல ஆண்டவர் அநேகருடைய காத்திருப்பை தேவன் மாற்றி அதனுடைய நன்மைய ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுகிற மாதமாக கர்த்தர் இந்த மே மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து அவர்கள் உயரே எழும்புவார்கள்.